ஜஸ்ட் காஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம். இது 1995 வெளிவந்தது. கிரைம் த்ரில்லர் ஜானரில் வெளிவந்த இந்த திரைப்படத்துடைய விரிவான பார்வை, கதை என்ன, எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஜஸ்ட் காஸ் 1995 வெளிவந்தது. ஆர்னி கில்ம்சர் அவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் வந்து நாவல் வடிவில் இதே பெயரில் வந்தது. அது வந்து ஜான் கேட்ஸ்பென்ச் அப்படின்றவர் இந்த நாவலாக எழுதியிருந்தார். அதை தான் திரைப்படமாக எடுத்திருந்தாங்க. ரைட். இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களை சீன் கானரி, ஜேம்ஸ் பாண்டாக நடிச்சிருக்கார் இல்லையா. ஒரு நம்ம முன்னெல்லாம் ஜேம்ஸ் பாண்டாக நடித்தார். அவர் தான் வந்து இண்டியானா ஜோன்ஸ்லேருந்து ஏகப்பட்ட படங்கள் நடித்தவர். சீன் கானரியும் லாரன்ஸ் ஃபிஷ்பர்ன், அவர் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேரும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்துடைய கதை என்ன? பால் ஆம்ஸ்ட்ராங் அவர் தான் வந்து சீன் கானரி. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். க்ரைம் விஷயங்கள், கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு, இதை பற்றிலாம் நிறைய கட்டுரைகள்லேருந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் அவர். அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு வாதாடுறது, அவங்களுக்கான பிரச்சனைகளை தலையிடுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் அவர் செய்வார்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு கேஸ் ஒன்று வருது. அதாவது என்னென்னா, அவர் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்ருக்காரு. முடிஞ்சதுமே ஒரு கருப்பின பெண்மணி வந்து, வயதான பெண்மணி வந்து சந்திக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி என் பேரை வந்து உங்களுக்கு ஒரு லெட்ரு கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்ரு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா, அந்த பேரை வந்து ஏற்கனவே வந்து ஆயுள் தண்டனை கைதியாகவும், அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து சென்டென்ஸ்டு மரண தண்டனை விதிக்கிறதுக்கு அவனுக்கு நாளும் குறிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவனுக்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அது என்னன்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து நான் வந்து குற்றம் இல்லாதவன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற செய்தி அதில் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இது தேவையில்லாத ஒரு விஷயம், என்கிட்ட எதுக்கு இது வந்ததுன்னா, இல்லை நீங்கள் எல்லாருக்கும் உதவிலாம் செய்வீங்களே அப்படின்றதுக்காக இது வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அது என்ன தான் ஏதுன்னு விசாரிக்க போகிறார். அதன் பிறகு மிகப்பெரிய திருப்பங்களை அவர் சந்திக்கிறார். அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ரைட். உண்மையிலே சீன் கானரி வந்து அந்த ப்ரொஃபஸர் கதாபாத்திரத்துக்கும் சரி, எஸ்பெஷலி அந்த நைட்டு 11 மணிக்கு தான் எனக்கு பஸ்ஸு, நான் எங்கே போகிறது, பஸ்ஸால் தான் நிற்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த பெண்மணியை சந்திக்கிறதுக்காக போகிற இடமா இருக்கட்டும், ஒய்ஃபுக்கிட்ட அந்த விஷயங்களை கேட்குற இடங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது அதற்கு கொடுக்கக்கூடிய பதிலடிகளாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். படத்தில் ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து லாரன்ஸ் ஃபிஷ்பர்னை வந்து நான் பார்ப்பேன். ஏன்னா உண்மையிலே வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ரஷ்யன்ஸ்லாம் வந்து புல்லட்டை வந்து துப்பாக்கியில் போட்டு சுற்றுவாங்க. அது வந்து ஒரு பெரிய கேமாக இருக்கும் ஆக்சுவலி. அந்த மாதிரியான ஒரு கேமில் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேஷனில் வந்து லாரன்ஸ் ஃபிஷ்பர்ன் வந்து பயன்படுத்துகிற இடம், அதை டானி ப்ரவுன்ற கேரக்டர் அவர் தான் பண்ணியிருந்தார். அவர் நல்லாவே அவருடைய இதை பண்ணியிருந்தார். அதே மாதிரி சைக்கோ வந்து எட் ஹாரிஸ்லாம் வந்து அபைஸ் படத்தில் கிளைமேக்ஸ்லாம் அந்த எட் ஹாரிஸ் அந்த டைம் வந்து உண்மையிலே எட் ஹாரிஸ்லாம் பெரிய லெவலு. இந்த படத்தில் உண்மையிலே அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அதே நேரத்தில் கருப்பின குற்றவாளியாக வந்து பாபியல் அப்படின்றவர் தான், பாபியல் கேரக்டர் வந்து பிளேர் அண்டர்வுட் தான் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். உண்மையிலே அந்த சிரிப்பு, அந்த அப்பாவித்தனங்கள் மிக சிறப்பாகவே அவர் பண்ணியிருந்தார். ஸோ இதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கனவு கண்ணியாக இருக்கக்கூடிய ஸ்கார்லெட் ஜான்சன்லாம் வந்து அப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்ம சீன் கானரிக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க, சின்ன குட்டி பொண்ணாக இருப்பாங்க. உண்மையிலே இந்த மொஞ்சு எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் வந்து விக்கிபீடியாவில் தேடும்போது தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது. ரைட். இந்த படம் வந்து என்னென்னா, கதாபாத்திரங்களும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து லாஜோஸ் கொல்டாய் அவர் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி. இவர் வந்து இத்தாலியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்டார் மேக்கர் ஜுபிசி டொர்னேட்டோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கேமராமேன். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்க்கான அந்த இது இருக்குல்ல, பசங்களுக்கான சிறுவர் பூங்கா மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற கைவிடப்பட்ட ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அப்புறம் எடிட்டிங் வந்து வில்லியம் எம் ஆண்டர்சன். சேசிங் ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஜேம்ஸ் நியூட்டன் ஹாவர்ட் தான் இந்த படத்துக்கான பின்னணி இசை. டெக்னிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ரைட். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது, அதாவது கருப்பின ஆண் வந்து குற்றவாளி அப்படின்றத நிறுவுற மாதிரி தான் இந்த கதை வந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் திரைக்கதை வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருந்தாங்க.
மைனஸ் பாயிண்ட்டை நான் ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்கிறேன் பாருங்க. அதாவது வெள்ளையனும் தப்பு செய்வான், கருப்போட பையனும் தப்பு செய்வான், கலரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான். இந்த பக்கம் வந்து ஒரு சைக்கோவில் வந்து ஒரு வெள்ளையும் இந்த பக்கம் கருப்பையும் போட்டுட்டு அதே மாதிரியான விஷயங்கள் மாற்றி மாற்றி போட்டது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கலாம். பட் திரைக்கதையில் மிக அற்புதமாக அந்த விஷயத்தை அவங்க வந்து முன்னிறுத்தி எழுதியிருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம சங்கிகள் வந்து படம் எடுத்தாங்க, உண்மையிலே வந்து முஸ்லீம்கள் எல்லாருமே கெட்டவன்ற மாதிரி தான் படம் எடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அதில் வந்து வெள்ளைக்காரனும் தப்பு பண்ணியிருக்கான், கருப்பனாலும் தப்பு பண்ணியிருக்கான்ற மாதிரி அதற்கான திரைக்கதை மிக அழகாக எழுதியிருந்தது தான் இந்த படத்தில் நான் கவர்ந்த விஷயமா, எனக்கு பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறேன். எனிவே, வாட் இஸ் த கன்க்ளூஷன் ரேட்டிங்? படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3. உண்மையிலே ஒரு 1995 இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்குறதுக்கும் சரி, ரொம்ப நீட்டாகவே ஓரளவுக்கு எடுத்தாங்க. நம்ம இப்போத்திய பரபரப்பான காட்சிகள் அங்கே கிடையாது. அப்போலாம் அப்போ அன்றைக்கி இருக்கிற கேமரா மூவ்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் கட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் படத்தில் வந்து கார் சேசிங் சீன்ஸ் முக்கியமாக அந்த பிரிட்ஜு பிரியும் போது அதில் வந்து தப்பிச்சு போகிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே சேசிங் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்தாலும் அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் இது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. குழந்தைங்க பார்க்கலாமா அப்படின்னா 12+, 13+ மேலே பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக இதெல்லாம் இல்லை. பட் ஆனால் க்ரைம் த்ரில்லர்னு போது யோசிச்சு பார்த்துக்காங்க. அதுதான், வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.